எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாசிப்பயிர் லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 125 கிராம் பாசிப்பயிர் எடுத்து வறுத்துக்கிறேன். என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படியே அந்த லட்டுக்கு: பாசிப்பயிறு, நிலக்கடலை, பாதாம், முந்திரி பருப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். இந்த அளவு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. இருக்கிறத எந்த அளவு நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத போட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பாசிப்பயிறு. நிச்சயம் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நிலக்கடலை இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பொட்டுக்கடலை சேர்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்து போட்டு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் ஒரு அரிசி லட்டும் பண்ணுறதுக்காக பாதாம், நிலக்கடலை, அப்புறம் இந்த முந்திரி பருப்பு அது எல்லாத்தையும் ரெண்டுக்கும் சேர்த்தே வறுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் பாதி வந்துட்டு இதில் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சிடணும். வெல்லம் பூரா கரைஞ்சிடணும். அப்புறமா இந்த பாசிப்பயிறு, பாதாம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போதுமான அளவு ஊற்றி, நீங்கள் இதை இவ்வளோ வெல்லம் ஊற்றணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் லட்டு பிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெல்லம் ஊற்றிட்டு நீங்கள் லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்தோடனே நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி பீஸ் போட போகிறேன், அதனால் அதிகமான கொஞ்சம் வெல்லம் ஊற்றிருக்கேன். ஸோ தட்டில் வந்து தட்டி வச்சுருக்கேன். நெய் தேவையான தட்டில் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் செட் ஆனதும் நீங்கள் இதை பீஸ் போட்டுக்கலாம். நல்லா அழகாக வரும். உடஞ்சு அப்படிலாம் போகாது. ரொம்ப ரொம்ப நீட்டாக சூப்பராக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து கட் பண்ணணும். உடனே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது செட் ஆகிறது கூட கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கிராக் விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுவே கூட இன்னும் கொஞ்சம் காயும் நல்லா. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா ஃபுல்லாக செட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே வீட்டிலேயே தான் ஸ்நாக்ஸ் செய்வேன் பாப்பாவுக்கு கொடுத்து விட்றதுக்காக. நான் வெளியே பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரேரு. பிஸ்கெட்டு கூட எப்போயா தான் வாங்கியிருப்பேன். நம்ம வீட்டிலே இப்படி செஞ்சு கொடுத்துட்டோன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுட்டோன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.